ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையில ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேவ பள்ளிகளுக்கும் அதன் நிர்வாக பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் கொடான கோடி சோதரம் கிருபை எவ்வளவு நல்லது என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்த்தப்பட்டவர்களாய் காலை வேளையும் சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் பேசும் எங்கள் செவிகளை திறந்திரலும். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்கென்று சற்று நேரம் தியானிப்பதற்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை சங்கீத பகுதி, சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது திருப்பாடல் 103 வசனம் 8-9. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம், தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம் என்ற தலைப்பிலே சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். கர்த்தருடைய குணாதிசயம் நம்முடைய உள்ளங்களை உருகச் செய்கிறது. அவரை போல நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை. அவரை போல மனதுருக்கம் உள்ளவர்களும் ஒருவரும் இல்லை. அற்புதங்களை செய்கிறதில் அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். நம் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நாம் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தமது முகத்தை நம்மை விட்டு விலக்குவதில்லை என்று சொல்லி 2 நாளாகமும் 30:9 நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியா ஜெபிக்கும் போது, தேவனே உமது மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் இதனை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். தாவீது ராஜா சொல்லும் போது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். தீர்க்கதரிசியாகிய யோவேலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார் என்றார். இது இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற மன தேவனும் என்று அறிகிறேன் என்று சொல்லி யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிற பொழுது பல பரிசுத்தவான்களுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய அன்பும் மனதுருக்கமும் கிருபையும் மாறவிடவில்லை. யாக்கோப்பு எழுதும் போது மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யாக்கோப்பு எழுதுகிறார். யாக்கோப்பு 5:11. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பழைய காலத்தில் எவ்வளவு இரக்கமுடையவராய் இருந்தாரோ அதே போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இரக்கமுடையவராய் இருந்தார். இன்றைக்கும் அவர் இரக்கமுடையவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் அவரை குறித்து சொல்லுகிற போது, அவர் இரக்கத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தார். நம்மேல் மனதுருகி பரலோகத்தை துறந்து வனாந்தரம் போன்ற இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளின் சிநேகிதனானார், ஆயக்காரனின் நண்பனானார் என்று அழைக்கப்பட்டார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் கிராமம் கிராமமாய் பட்டணம் பட்டணமாய் சென்று பகலெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவித்தார். இரவெல்லாம் மக்களுக்காக பரிதவித்து ஜெபித்தார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து மனதுருக்கத்தின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து பிசாசுகளை துரைத்து குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி வியாதிப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிற வல்லமையை கிறிஸ்து ரகசியம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அவருடைய மகா இரக்கம் அவருடைய மனதுருகி குருடர்களின் கண்களை தொட்டு குணமாக்கினார். நாயனூர் விதவியினுடைய கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் மனம் திரும்பி கல்வாரி சிலுவின் அன்றிலே ஓடி வருவோமேயானால் அவர் மனதுருகி நம் அனைவரையும் எதிர்கொண்டு ஓடி வந்து நம் அத்தனை பேரையும் தமது ரத்தத்தினாலே கழுவி பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் நமக்கு அருளச் செய்கிறார். அன்று கெட்ட குமாரன் தண்ணீரோடு தகப்பனண்டையை திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடிப்போய் அவனை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார். துன்மார்க்கன் தன் வலியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்து திரும்ப கடவான். கர்த்தர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான் என்று மன்னிப்பதற்கு தயை பொருந்தினவராக இருக்கிறார். பல வேளைகளில் நாம் மற்றவர்களிடம் இரக்கத்திற்கு கெஞ்சுகிறோம். ஆனாலும் பலர் கல்நெஞ்சக்காரர்களாய் சுயநலவாதிகளாய் இரக்கம் செய்வதில்லை. மனிதர் வர வர மிருகங்களை மாறி வருகிறார்கள். ஜாதி கலவரங்கள், மதங்கள் ஒவ்வொரு தேசத்திலையும் கொடூரமான செயல்கள் இரக்கமற்ற சுபாவத்தை உள்ளவர்களால் நடக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்திற்கு இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்த ஸ்டெயின்ஸ் அவர்களையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொண்டார்கள். இரக்கமில்லாத மனிதர்களால் இப்படிப்பட்ட கொடிய செயல்கள் நடப்பட்டது. இரக்கத்தை முற்றிலும் மனிதன் இழந்து போய் இன்றைக்கும் பல வகையிலும் கொடூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவரை பாருங்கள், அவர் அண்டையிலே ஓடி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. மனதுருகி நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் இந்த காலவெல்லே ஒரு சில தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய இரக்கத்தை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு முதலாவது பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். முதலாவது பாவத்தை விட்டு. அதுதான் நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லுது. முதலாவது பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விட்டால் தேவனுடைய இரக்கத்தை பெறலாம். இரண்டாவது, இரக்கம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள், அப்பொழுதுதான் நாம் இரக்கம் பெறுவோம். மத்தேயு சுவிசேஷம் 5:7 சொல்லுகிறது. மலைப்பிரசங்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு ஒரு பாக்கியவனாக இருப்போம். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்முடைய இருதயத்திலே இரக்கம் வேண்டும். இரண்டாவது காரியம். மூன்றாவதான காரியம், கற்பனைகளை நாம் கைகொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெறலாம். கற்பனைகள், கர்த்தருடைய கற்பனைகள். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 விதமான கற்பனைகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிலே கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 37-40 வசனத்திலே 10 கற்பனை 2 கற்பனையை மாற்றி கொடுக்கிறார். ஒன்று, தேவனாய் கற்பனைகள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மா, முழு இல்லத்தோடு அன்பு கூர்வாயா என்பதை முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறும்போது பிறரிடத்தில் அன்பு கூர்வாய் என்பது அது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன முறைமையும் முழுமையா அடங்கி இருக்குது என்று சொல்றாரு. அதனால கற்பனையை கைகொள்ள வேண்டும். அதனாலதான் யாத்திரையாகமம் 20:6 சொல்கிற பொழுது, என் நிலத்தில் அன்பு கூறுகிற என் கற்பனையை கைகொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் சொல்லு. மூணாவது நிலை கைகொள்கிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நான்காவதாக, கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பயந்து இருக்க வேண்டும். பயந்து இருக்குன்னா இரக்கம் பெறுவோம். கர்த்தருக்கு பயந்து இருக்குதுன்னா இன்னைக்கு உலகத்தை பார்த்து, இருளை பார்த்து, இல்லை அந்தகாரத்தை பார்த்து பயப்படுறதில்ல. கர்த்தருக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அநீதிக்கு விலகி, அக்கிரமத்துக்கு விலகி, பாவத்துக்கு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதனாலதான் லூக்கா 1:50 சொல்லுகிற பொழுது சொல்லுகிறது வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கு உள்ளது. நம்மளோட கர்த்தருடைய இரக்கம் முடிந்து போவதில்லை, நம்முடைய சந்ததிக்கு. அதனாலதான் சொல்லுகிற பொழுது ஆபிரகாமை சொல்லுவது, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும்
உனக்கு வரும் பின் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையா என் உடன்படிக்கை இருக்குன்னு சொல்ற. கர்த்தருக்கு நம்ம பயந்து இருந்தோம்னா அவருடைய இரக்கம் நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு அந்த இரக்கம் வரும்னு சொல்லு. 5வதாக அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது தாழ்த்தணும். நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். தாழ்த்தி நம்ம கேட்கணும். நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெறணும்னா பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்வு உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்தி கேட்கணும். யார் தாழ்த்தினான்னு சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தர் யாருக்கு இறங்குகிறார்? தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். யோசபாத் ராஜாவுக்கு முன்பாக பெரும் படை எதிரிட்டு வந்தபோது அவர் தன்னுடைய இயலாமையை உணர்ந்தார். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஊக்கமாய் அவர் தம்மை தாழ்த்தி ஜெபம் செய்தார் என்று சொல்லி 2 நாளாகும் 20:12 சொல்லுகிறது. இன்றைக்கும் நமக்கு விரோதமான பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இரக்கத்துக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். அதனாலதான் கிறிஸ்து வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் 123:2-3 வசனத்திலே கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரராகிய நமது தாவீது ராஜா முன்மாதிரியான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் அநேகர் இந்த தேவனுடைய இரக்கத்தை பெற விரும்புகிறோம். ஆனால் ஆதி திருச்சபை மக்கள் அந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லித்தான் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக, ஐயா என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கேட்டாள். கர்த்தர் அவளுடைய மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தறினார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 15:22 வசனத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறது. வேதத்தில் எண்ணற்ற மக்கள் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி அன்றைக்கும் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நிச்சயமாய் கூப்பிடுகிற நம்முடைய அத்துணை பேருடைய இருக்கும் நம்ம கூப்பிடுகிற சத்தத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறவும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற சமையல் கர்த்தர் சகாயம் செய்யும் கிருபை அடையவும், தைரியமாய் கிறிஸ்து நமக்கு கொடுத்த கிருபாசரண்டையிலே நாம் சேர்வதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இந்த 5 காரியங்களையும் நாம் முதலாவது கடைபிடிக்கும். பாவ அறிக்கையை, பாவத்தை விட்டுவிட வேண்டும். 2வது காரியத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 3வது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். 4வது கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். 5வது நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி காரியங்களோடு நாம் கர்த்தரிடத்தில் சேர்கிற பொழுது தேவனுடைய இரக்கத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் அந்த இரக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருளும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் சோதரிக்கிறோம். உங்கள் இரக்கம் எவ்வளவு மேன்மையானது என்பதை உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் எங்களுக்கு இந்த வேதத்திலே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை சற்று நேரம் தியானித்தோம். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ராஜா, முதலாவது நாங்கள் பாவ அறிக்கை செய்து எங்கள் வாழ்க்கையிலே எல்லா அக்கிரமத்தை விட்டு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து சுசாமி ஆண்டவர் தாழ்மையுள்ளவராய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வசனத்தின்படி நடக்க எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.